Vanakkam. Hello, my dear children of grade 4. I'm happy to meet you again to teach you another new unit from your pupil's textbook and workbook. We have already completed Unit 1 and today we are going to learn Unit 2 from your pupil's textbook. உங்களுடைய pupil's textbookல இருந்து அதாவது பாடப்புத்தகத்திலிருந்து இரண்டாவது அலகு தான் நாங்கள் படிக்க போகிறோம். முதலாவது அலகு பார்த்தாச்சு, படித்தாச்சு, ஆக்டிவிட்டீஸ் செய்தோம், ஒர்க் புக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. இன்னையிலிருந்து நாங்கள் பார்க்க போகிறது யூனிட் 2. வழமை போலவே யூனிட் 2லையும் நான் இந்த பாடத்தை சிறு சிறு பகுதிகளாக பிரித்திருக்கிறேன். I have broken this unit into sub-lessons. அந்த லெசன் பை லெசன் பகுதி பகுதியாக நாங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு இன்னும் கிளியராக இந்த பாடத்தில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் விளங்கும். I have broken this lesson into sub-lessons. Therefore, when we learn each lesson one by one, you will be able to understand everything that is important from this unit. Right, now before we start all our lessons, what is Unit 2? What is the topic of our unit today? Here we go. Our beautiful garden. Our beautiful garden. Our எனும் போது எமது எங்களுடைய பியூட்டிஃபுல் என்றா என்ன? நீங்க முதல் படிச்சிருக்கிறீங்க. அழகான கார்டன் எனும் போது பிள்ளைகள் தோட்டம், அதாவது வீட்டு தோட்டம். ரைட், நீங்கள் எல்லாருமே கார்டன்ஸ் பார்த்துருப்பீங்க. சில பேர் வீட்டில் அழகான ஒரு கார்டன் வீட்டு தோட்டம் இருக்கலாம். ரைட், ஸோ நாங்கள் இந்த யூனிட்டில் கார்டன்ஸ் வீட்டு தோட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். Our beautiful garden. All right, now let us take a look at the lessons we have in this unit. இந்த யூனிட்டில் நான் என்னென்ன லெசன்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன்றதை ஒருக்கா நாங்கள் பார்ப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், I have 8 lessons here for you today. அதில் லெசன் 1 செனுரிஸ் கார்டன். ரைட், ஸோ நாங்கள் செனுரி என்ற ஒரு கேர்ள், அவன் கார்டனை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். We are going to go into her garden. நாங்கள் செனுரியோட கார்டனுக்குள்ளே போய் செனுரியோட கார்டனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் அதில் சில நியூ வேர்ட்ஸும் படிக்க போகிறோம். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் செனுரிஸ் கார்டன். அண்ட் தென் லெசன் 2, செனுரி கீப்ஸ் ஹர் கார்டன் க்ளீன். ஆல் ரைட் மை சில்ட்ரன், நாங்கள் எப்போயுமே கார்டன்ஸை க்ளீனாக, அதாவது சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஸோ செனுரியும் தன்னுடைய கார்டனை க்ளீனாக வைத்திருப்பாங்களா, அது எப்படி என்று தான் பார்க்க போகிறோம். லெசன் 3, கார்டன் டூல்ஸ். கார்டன் டூல்ஸ் என்றால் வீட்டு தோட்டத்தில் நாங்கள் பயன்படுத்துகிற கருவிகள். ரைட், in order to keep the garden clean and beautiful, we will use some tools. சில கருவிகள் யூஸ் பண்ணுவோம் எங்களோட கார்டனை அழகாக வைத்து கொள்றதுக்கு. அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆல் ரைட், வாட் இஸ் லெசன் 4? லெட்ஸ் கிளீன் அவர் கார்டன். ரைட், ஸோ எங்களுடைய கார்டனை க்ளீனாக வைத்திருக்கிறது எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. அண்ட் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், அப்போ தான் யார் எங்களோட கார்டனுக்கு வந்தாலும் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். All right, so let's clean our garden in lesson 4. Lesson 5, there is and there are. Right, I will teach you about these two words. There is, there are. இது ரெண்டும் என்ன, ரெண்டுக்குமான வித்தியாசம், டிஃபரன்சஸ் என்ன என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். There is, there are. Lesson 6, let's make a fish tank. ஆல் ரைட், ஒரு ஃபிஷ் டேங்க் எப்படி செய்கிறது, அதாவது நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு, வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு ஒரு ஃபிஷ் டேங்க் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி உங்களோட ஒர்க் புக்கில் இருக்குது. ஸோ நாங்கள் 1 by 1 ஒவ்வொன்றும் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். லெசன் 7, லைஃப் சைக்கிள் ஆஃப் அ பட்டர்ஃப்ளை. லைஃப் சைக்கிள் ஆஃப் அ பட்டர்ஃப்ளை, வண்ணாத்து பூச்சி ஒன்றின் வாழ்க்கை வட்டம். ஆல் ரைட்,
அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுது, அண்ட் என்ன மாதிரி ஒரு வண்ணாத்து பூச்சி முழுமையாக வளர்கின்றது. லைஃப் சைக்கிள், வாழ்க்கை வட்டத்தை நாங்கள் அப்படி சொல்லுவோம். And then we have short vowel sound A. அதாவது லெட்டர் A. ரைட், லெட்டர் A. இது வந்து சிம்பிள் லெட்டர் A. உங்களுக்கு இப்போ இதெல்லாம் நல்லாவே தெரியும். ரைட், ஸோ அதுண்ட vowel sound, ஷார்ட் vowel sound A. ரைட், அதை பற்றி தான் நாங்கள் லாஸ்ட் லெசனில் பார்க்க போகிறோம். All right, my children. So it is going to be a very interesting lesson and a very colorful lesson. Cherry. So now we will begin with lesson number 1. Right. And what is that? Senuri's garden. All right. So we are going to visit Senuri's garden today. செனுரியோட கார்டனுக்குள்ளே நாங்கள் இன்னைக்கு போய் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அண்ட் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் சம் நியூ வேர்ட்ஸ் டுடே. இன்னைக்கு நீங்கள் சில புது சொற்கள் பழக போகிறீங்க. அண்ட் அது என்னென்னு சொல்லி மீனிங்கும் நீங்கள் கேட்டு பழக போகிறீங்க. ஸோ டீச்சர் சொல்லும் போது நீங்கள் கவனமாக கேட்டுட்டு இருக்கணும். ஓகே மை சில்ட்ரன், யூ ஹாவ் டு லிசன் டு மீ கேர்ஃபுல்லி ஸோ தட் யூ நோ த மீனிங். அதாவது கருத்து உங்களுக்கு விளங்கும். அதே மாதிரி இந்த வேர்ட்ஸ் ஒவ்வொன்றுமே எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, உச்சரிக்கிறதுன்றதும் உங்களுக்கு விளங்கும். ஆல் ரைட், பாருங்க, இங்கே நான் உங்களுக்கு ஒரு கிளவுட் கொடுத்துருக்கேன். இட்ஸ் அ கிளவுட், இஸ்ன்ட் இட்? வாட் இஸ் அ கிளவுட்? கிளவுட்ன்றது முகில், வானத்தில் இருக்கும். எஸ். ஸோ இந்த கிளவுட் ஆஃப் வேர்ட்ஸ் கூடுதலாக இந்த லெசனில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த முகிலில் இருக்கிற இந்த வேர்ட்ஸ் நாங்கள் இந்த லெசனில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அங்கே பார்ப்போம். அதுக்கு முதல்ல இது ஒருக்கா ரீட் பண்ணி வாசிச்சுட்டு போவோம். ஆல் ரைட், ஃபர்ஸ்ட் we have trees, trees, birds, butterflies, pond, bird bath, watering can. watering can, அது ஒரு சொல். watering can, flowers, vegetables. இது எல்லாமே ஒரு கார்டனோட சம்பந்தப்பட்ட வேர்ட்ஸ் தான். all these words are related to a garden. ஒரு கார்டனில் நாங்கள் யூஸ் பண்ணுற or நாங்கள் காணக்கூடிய வேர்ட்ஸ், things that we see or things that we use in a garden. All right, நான் திரும்ப ஒருக்கா இதை வாசிக்கிறேன். I will read these words again. இது ஒவ்வொன்றும் என்னென்னு சொல்லி நாங்கள் கிளியராக அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ் பார்க்கும்போது பார்ப்போம். ட்ரீஸ், மரங்கள். பேர்ட்ஸ், பறவைகள். பட்டர்ஃப்ளைஸ் என்றால் வண்ணாத்து பூச்சி. பட்டர்ஃப்ளை என்று சொன்னால் ஒன் பட்டர்ஃப்ளை, அதாவது ஒரு வண்ணாத்து பூச்சி, ஒன்றே ஒன்று இருக்குன்னு சொன்னால் நாங்கள் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லுவோம். பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்னு சொன்னால் ப்ளூரல், பெண்மை. ஒரு பட்டர்ஃப்ளை இல்லை, நிறைய பட்டர்ஃப்ளைஸ், மெனி பட்டர்ஃப்ளைஸ். ரைட். பாண்ட், பாண்ட் என்று சொன்னால் குளம். பேர்ட் பாத், பேர்ட் பாத், பேர்ட் பாத் என்று சொன்னால் பறவைகள் வந்து குளிக்கும் இடம். சிலர் கார்டன்ஸில் வந்து பேர்ட்ஸ் வந்து குளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் மாதிரி வச்சுருப்பாங்க. ரைட், அண்ட் தட் இஸ் கால்ட் அ பேர்ட் பாத். அண்ட் தென் வாட்டரிங் கேன். ரைட், ஒரு கார்டன் இருந்தால் அதில் நிறைய பிளான்ஸ், ட்ரீஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் நாங்கள் நீர் பாய்ச்சி வேணும், அப்போ தான் அது அழகாக வளரும் இல்லையா? ரைட். only if we water the plants they will grow nicely. Isn't it, my children? So we need a watering can. அதாவது தண்ணீர் பாய்ச்சும், அந்த மர செடி கொடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சும் can. Right. Watering can. Flowers, உங்களுக்கு தெரியும், you know this. பூக்கள். Right. Flowers. Vegetables. நாங்கள் grade 3ல நீங்கள் படிச்சிருக்கீங்க a lot about vegetables. Vegetables என்று சொன்னால் மரக்கறிகள். All right, come now, let's go into Senuri's garden. Right, so now have a look at this picture, my children. There are so many little pictures over here and it looks so colorful. Why is it? A garden is always very colorful because you can see a lot of beautiful things in a garden. Flowers, trees,
plants, birds, பறவைகள், right? So இது எல்லாமே இருக்கும்போது ஒரு garden அழகா இருக்கும். And this is our Senuri's garden, right? So now we have visited her garden, right? நாங்க செனுரியோட gardenக்குள்ள வந்திருக்கிறோம். And அங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன things இருக்குன்றதை நாங்க இப்போ one by one பார்க்க போறோம். All right, my children? And also words are given here. இதில் ஒவ்வொரு பிக்சருக்குமான வேர்ட் அதுக்கு கீழேயும் இருக்கு. இது என்னன்னு கீழே எழுதிருக்கு அந்த பிக்சருக்குள்ள. அதே மாதிரி அந்த வேர்ட்ஸ் இந்த கிளவுட் ஆஃப் வேர்ட்ஸ் நான் சொன்ன இந்த முகிலுக்குள்ளேயும் கொடுத்துருக்குறாங்க, ரைட்? இதைத்தான் நாங்கள் முதல் ஸ்லைடில் பார்த்தோம் ஆல்ரெடி. And this is from your pupils textbook. So turn to this page. நான் சொல்லும் போது you can look at your pupils textbook and turn to this page. So this is what we need to do. நாங்க செய்ய வேண்டியது இதுதான், right? I am going to read it first. Listen, point and say. Listen and கேட்டு கவனித்தல். பாயிண்ட் பண்றதுன்னு சொன்னா உடனே இப்படி பாயிண்ட் பண்ணி காட்டி say. Say என்ன? To say. Yes, சொல்றது. Listen, point and say. All right. So now you are going to listen first and then நீங்க point பண்ணி என்னோட சேர்ந்து அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் நீங்க சொல்ல போறீங்க. Right. So first one, முதலாவது, what is this picture, my children? What do you see in it? Yes, you're correct. ஃபுல்லாவே green-ஆ இருக்கு இல்லையா? It's full of green because இதுல நாங்க பார்க்கிறது வந்து trees. Trees. Say it again. Trees. Right. Trees என்றா என்ன? மரங்கள். Right. So இதுல எங்களுக்கு நிறைய மரங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. All right. அடுத்தது என்ன? What do you see here? Yes, we can see some nice birds flying. Yes, ஒவ்வொரு கலர்லையும் in different color. Yes, நிறைய birds இங்க பறந்து கொண்டிருக்கிறது ஒன்றாக உங்களால பார்க்கலாம் இந்த பிக்சர்ல. birds என்றால் என்ன? எஸ், பறவைகள், ரைட்? பறவைகள் birds ஒரு இடத்துல இருக்கும்போது எப்பயுமே அழகா இருக்கும் இல்லையா? அண்ட் அந்த பேர்ட்ஸ்ன்ற சத்தமும் கேட்கும்போது நல்லா இருக்கும். ஸோ யா, birds, பறவைகள், ரைட்? அண்ட் தென் வாட் இஸ் திஸ், மை சில்ட்ரன்? என்னன்னு நினைக்கிறீங்க? எஸ், இது ஒரு குளம். குளமுக்கு நாங்க என்ன சொல்வோம்? pond. Pond, right? Say it again. Pond. குளம். எல்லா கார்டன்ஸ்லையும், மேபி உங்களோட ஹோம் கார்டனில் அது இல்லாட்டியும், எல்லா கார்டன்ஸ்லையும் இல்லாட்டியும், மோஸ்ட்லி கார்டன்ஸில் ஒரு குளம் இருக்கும், ஒரு பாண்ட் இருக்கும். Why do you think a garden has ponds? Ponds இருக்கிறதுக்கான ரீசன், pondsல அழகான ஃபிஷ் இருக்கும். There can be colorful fish in the pond and that will make the garden look even more beautiful. ஸோ ஒரு கார்டனில் இருக்கிற பாண்டில் அழகான மீன்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும்போது அது அந்த கார்டனை இன்னும் அழகாக காட்டு இல்லையா? ஸோ அதனால சிலருக்கு வந்து கார்டனில் பாண்ட்ஸ் வைக்க விருப்பம். ஆல் ரைட். ஸோ நவ் வாட் இஸ் திஸ்? எஸ், ஐ நோ ஆல் ஆஃப் யூ லைக் டு catch it, no? You try to catch them, but it's very difficult. But it's so beautiful and it's so nice to see them flying around us, isn't it, my children? Yes. Butterflies. Butterflies என்றால் வண்ணாத்து பூச்சி. All right. So butterflies வந்து different colorsல இருக்கும். Sometimes multicolored-ஆ இருக்கும். பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். எங்களுக்கு butterflies எங்களை சுற்றி பறக்கும் போது அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து அதை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க இல்லையா? எஸ், பட் அதை பிடிக்க வேணாம். அண்ட் அது கேட்ச் பண்ண பட்டர்ஃப்ளைக்கு வலிக்கும். அண்ட் அதே மாதிரி அதை சுதந்திரமாக பறக்க விட்டால் தான் அது உயிரோடவும் இருக்கும், ரைட்? அதை நாங்கள் பிடிச்சோம்னு சொன்னால் இட் வில் ஹர்ட் த பட்டர்ஃப்ளை, ரைட்? ஸோ we need to let it free. பட்டர்ஃப்ளை வந்து எப்பயுமே ஃப்ரீயாக ஃப்ளை பண்ண விடணும். All right. Now remember, children, again, ஒரு பட்டர்ஃப்ளை இருந்தா, if there is one butterfly, அதாவது ஒரு வண்ணாத்து பூச்சி என்றால் you call it butterfly. Butterfly. But நிறைய இருந்தா தான் you say butterflies. அந்த s sound வரும். Butterflies. All right. அடுத்தது
இது என்னது? Yes, again something colorful. அழகான நிறங்கள்ல இருக்கிற இன்னொரு விஷயம். Yes. பூக்கள், அழகான பூக்கள், and you call them flowers. Flowers. Of course, ஒரு garden-ண்டா கண்டிப்பா flowers இருக்கவே வேணும். அதுவும் ஒவ்வொரு கலர்ஸ்ல ஒவ்வொரு ஷேப்ஸ்ல இருக்கும்போது அந்த கார்டன் அவ்வளோ அழகாக இருக்கும். ரைட்? அண்ட் சில ஃப்ளவர்ஸ்ல நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் என்றால் என்ன? நல்ல மனம் வீசும். ரைட்? ஓகே, ஃப்ளவர்ஸ். அண்ட் தென் வாட் இஸ் திஸ்? சில பிளான்ஸ்ல இருந்து எங்களால் மரக்கறிகள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். சிலர் நீங்கள் உங்களோட ஹோம் கார்டனில் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற மரக்கறிகளையே சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் இல்லையா? Sometimes some of you might use the vegetables that are produced in your own home garden, which is very good for health, right? Vegetables, yes. மரக்கறிகளுக்கு நாங்கள் சொல்றது vegetables. உங்களுக்கு இடம் இருந்தா, if you have enough space, home gardenல இருக்கிற vegetables யூஸ் பண்றது is very good, right? And then what is this? Yes, you're right. நீங்க இது கண்டிருப்பீங்க. ரைட்? பிளான்ஸுக்கு வாட்டர் பண்ண, அதாவது பிளான்ஸுக்கு நீர் பாய்ச்சுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது. அதுக்கு நாங்கள் சொல்கிறது இன் இங்கிலீஷ் வாட்டரிங் கேன். வாட்டரிங்னு சொன்ன பிள்ளைகள் தண்ணி ஊற்றுதல், அதாவது நீர் பாய்ச்சுறது. பிளான்ஸுக்கு, ட்ரீஸுக்கு நாங்கள் தண்ணி ஊற்றுறது சொல்கிறது வாட்டரிங். ரைட்? வாட்டரிங் கேன். வாட்டரிங் கேன். அண்ட் ஆல்சோ சவுண்ட் கவனிச்சு கொள்ளுங்க. W என்னும்போது சவுண்ட் வ. வாட்டரிங் கேன். வாட்டர் என்று சொல்லக்கூடாது. வாட்டரிங் கேன். குட். ரைட். அண்ட் வாட் இஸ் திஸ்? எஸ், what do you see here? You can see a little bird flapping its wings. Yes, it's a bird bath. Bird bath. இங்க ஒரு சின்ன பறவை வந்து இங்க இருக்கிற தண்ணியில தன்னோட விங்ஸை வந்து நினைத்து கொண்டிருக்குது இல்லையா? நீங்கள் உங்களோட பியூபிள்ஸ் புக்கில் அந்த பிக்சரை க்ளோஸாக வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு சின்ன பேர்ட் இருக்குது. அந்த பேர்ட் வந்து அங்கே தண்ணியில் நினைத்து கொண்டு இருக்கின்றது. ரைட்? பேர்ட் பாத். அதாவது சில கார்டன்ஸில் வந்து பேர்ட்ஸ் வந்து தங்களை நினைத்து கொள்றதுக்கு, குளிக்கிறதுக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வைத்திருப்பாங்க. Right? All right. Now children, I am going to read all of these words again and you are going to read it with me together. Right. Shall we start? Trees. Birds. Yes, good. Pond. Butterflies. Flowers. Vegetables, watering can, bird bath. Very good. Right. So இப்போ உங்களுக்கு pronunciationும் தெரியும் and அது ஒவ்வொன்றும் என்னன்னு சொல்லி மீனிங்கும் தெரியும். Right. Now we can do a lot of things. Right. Okay. Pupils bookலயே அடுத்த page. Please turn to this page. Let's talk about Senuri's garden. Senuri has a beautiful garden. Right. நான் திரும்ப வாசிக்க போறேன். கவனிங்க. Let's talk about Senuri's garden. Senuri has a beautiful garden. All right. Let's talk about ன்னு சொன்னா நாங்க செனுரியோட கார்டனை பற்றி பேச போறோம். டாக்ன்னு சொன்னா பேசுறது. நாங்க வந்து செனுரியோட கார்டனை பற்றி பேசுவோம் என்றது தான் அது. And second one, Senuri has a beautiful garden. Right? Senuri in garden வந்து அழகான garden. Beautiful and அழகான garden. All right. Yes, we can actually see a beautiful garden here. Right. So this is Senuri's garden. And this is a very beautiful garden. நிறைய விஷயங்கள் நாங்க இப்ப முன்னாடி பார்த்த நிறைய விஷயங்கள் இருக்கு. And it's very colorful. Right? Okay. So இதுல நாங்க there is, there are என்ற words எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இதை வந்து கிளியரா
டீச்சர் உங்களுக்கு இன்னொரு லெசனில் சொல்லிக் கொடுப்பேன். இதே யூனிட்டில் இன்னொரு லெசனில் தேர் இதுக்கான டிஃப்ரென்ஸை வந்து வெரி கிளியராக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். பட் இதுலேயும் நாங்கள் ப்ரீஃபாக சுருக்கமாக ஓகே என்ன அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம். ஆல் ரைட், பிஃபோர் தட் நாங்கள் இந்த எக்ஸாம்பிளை வாசிப்போம். we will read this example. There is a pond. There is a pond. There is a pond. இரண்டாவது, there are trees. There are trees. All right. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, there is a என்று நாங்க சொல்றது ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது, ஒரு விஷயம்தான் அங்க இருக்கு, இல்ல அந்த ஒரு விஷயத்தை தான் நாங்க சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னா, if we are talking about one thing, one single thing, we use there is. There is a pond. அங்கே ஒரு குளம் இருக்கின்றது. There is a pond. There is என்று சொல்றது அங்கே இருக்கின்றது, ஓ அங்கே உள்ளது. ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது மட்டும்தான் there is. And இன்னொரு விஷயம், ஒரு விஷயத்தை பற்றி நாங்க பேசும்போது there is a என்ற இந்த வேர்டும் யூஸ் பண்ணணும். இந்த a என்றது குறிக்கின்றது ஒரு விஷயத்தை. It refers to one thing. Okay. There are trees என்றால் அங்கே மரங்கள் உள்ளன, அங்கே இருக்கின்றன, அங்கே உள்ளன என்பதை குறிப்பது தான் there are. All right my children, difference விளங்கிச்சா? There is a pond, அங்கே ஒரு குளம் உள்ளது, one thing, so there is a. There are trees, அங்கே மரங்கள் உள்ளன. Plural, பன்மை. ஸோ நாங்கள் ஒருமைக்கு there is a அப்படின்னு சொல்லுவோம், பன்மை there are. சரி, இதுதான் இதில் மெயின் டிஃப்ரென்ஸ், முக்கியமான பகுதி. இதை பற்றி நாங்கள் இன்னும் விரிவாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் இன்னும் சில லெசன்ஸில் செய்வோம். ஆல் ரைட், நவ் வி வில் ரைட் சம்திங். இதே மாதிரி நாங்கள் எழுத போகிறோம். ஜஸ்ட் லைக் திஸ் we are going to write. சரி, முதலாவது நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். there is a என்றது ஒரு விஷயம், ஒரு விஷயத்தை குறிக்கணும். now look at this garden. இங்க என்ன ஒரு விஷயம் இருக்கு, அதாவது அந்த விஷயம் ஒன்றுதான் இருக்கணும். there should be one of that. அப்பதான் நாங்க there is a அப்படின்னு சொல்லி அதோட பேரை எழுதலாம். நாங்கள் ட்ரீஸ் எடுத்தோம்னு சொன்னால் there are many trees. அதே மாதிரி பேர்ட்ஸ் எடுத்தாலும் there are many birds. ஃப்ளவர்ஸ் எடுத்தாலும் many flowers. பாண்ட்லேயும் சில ஃப்ளவர்ஸ் இருக்கு, இங்கேயும் சில ஃப்ளவர் பிளான்ஸ் இருக்கு. அண்ட் பட்டர்ஃப்ளை எடுத்தாலும் yes, 1 2 there are 2 butterflies, so more than one. so there is a ன்னு சொல்ல முடியாது என்ற ஒன்று தான் இருக்கணும். என்ன எழுதலாம்? yes, your guessing is correct. bird bath. Can you see this bird bath over here? yeah, எத்தனை bird bath உங்களுக்கு இந்த கார்டன்ல இருக்கு தெரியுது? one. yes, just one. ஒரே ஒரு bird bath தான். அதே மாதிரி watering can. எத்தனை watering can do you see here? just one. ஒரே ஒரு watering can. right. so நாங்க இது ரெண்டுலையும் ஏதாவது உண்டு அதில் எழுதலாம். so நான் டீச்சர் எழுத போறேன். there is a bird bath. there is a bird bath. இங்க ஒரு bird bath உள்ளது. right. there is a bird bath. right. so ஒன்று இருக்கிறதால there are உள்ளன, தன்மை, நிறைய விஷயம் இருக்கிற ஒன்றாக இருக்க வேணும். there are என்ன இருக்கு? நிறைய இருக்கு. there are flowers, there are trees, there are butterflies. right. so teacher எழுதுறேன் there are flowers. flowers.
there are flowers. There is a bird bath, there are flowers. Right. So இப்படி தான் இந்த மாதிரி தான் நாங்க ஒரு கார்டனை பார்த்து டிஸ்கிரைப் பண்ணலாம், விவரிக்கலாம். ஒன்று இருந்தா there is a, நிறைய இருந்தா there are அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு கார்டன் இருக்கிற விஷயங்களை டிஸ்கிரைப் பண்ணலாம். All right. Now this is from your workbook. இப்போ உங்களோட workbookல இந்த பேஜை திருப்பி வைங்க. Right? It's an activity from your workbook. Find and complete the words. Find and complete the words. Can you see some pictures over here, children? இங்க சில pictures உங்களுக்கு தெரியுதா? அழகழகான pictures. அந்த ஒவ்வொரு பிக்சருக்கு கீழவும் அதன் வேர்ட் இருக்கு, ஆனா அது முழுமையா எழுதப்படல. Every picture has the name of it below the picture, but it is not complete. அந்த பிக்சருக்கான பேரை கம்ப்ளீட்டா எழுதி இல்லை. நாங்க தான் கம்ப்ளீட் பண்ண போறோம். ஃபைண்ட் அதாவது தேடி கண்டுபிடித்து அந்த வேர்ட்ஸை பூரணப்படுத்தட்டாம், கம்ப்ளீட் பண்ணட்டாம். And here we have the words. இங்க லிஸ்ட் இருக்கு. இந்த வேர்ட்ஸ்ல இருந்து நாங்க சூஸ் பண்ணி இங்க ஒவ்வொரு பிக்சர்லையும் fill பண்ண போறோம். Right? So you have to see the word here, then find that picture and you can fill the blanks using the correct letters. Right? So இந்த picturesக்கான words தான் இங்க கொடுத்திருக்கு. So அந்த pictureக்கான word என்னன்னு இங்க தேடி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அங்க பூரணப்படுத்தாத அந்த பாக்ஸஸ்ல அந்த லெட்டர்ஸ் எழுதி நாங்க கம்ப்ளீட் பண்ணா சரி. ரைட், ஃபர்ஸ்ட் தான் நாங்க இந்த வேர்ட்ஸ் பார்ப்போம். ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ், பேர்ட்ஸ், ட்ரீஸ், பாண்ட். ஆல் ரைட், இப்போ நாங்க போய் பிக்சர்ஸ் பார்ப்போம். நாங்க இப்போ we will have a look at the pictures now. First one, what do you think it is? It's a yes. There are some beautiful flowers. ரெண்டு பூக்கள் இருக்கு. So flowers. இதுவே ஒரு பூ இருந்தா flower. ரெண்டு ஒன்றுக்கு மேல, therefore flowers. Good. And second one, what do you see in the picture? Pictureல என்ன தெரியுது? Yes, trees. நிறைய trees, மரங்கள். இதுவே ஒரு மரம் இருந்தா பிள்ளைகள் எப்படி சொல்லுவீங்க? Tree. Just tree. T-R-E-E மட்டும்தான். நிறைய இருக்கிறதால trees. And the next picture. Wow, lovely. So nice picture. There are some nice birds. பறவைகள். Birds. Yes. And now this one. Looks yummy. What are those? Fruits. Fruits என்றால் என்ன? Fruits என்று சொல்றது பழங்கள். And fruits are very good for health. Yes. And here, what is this? இது ஒரு குளம். குளம் என்றால் நாங்க பார்த்தோம் pond. Yes. So this is a pond. All right. So இதே words இங்க நாங்க read பண்ணுமா? Yes, we did. So now can we complete the words? Yes, we can do. All right. So நாங்க இப்போ எழுத போறோம். Now we will write and complete the words. Okay. What is the first picture? Yes, there are some nice flowers. And இங்க flower என்ற word இருக்கா? Yes, flowers. Fruits, flowers. ரெண்டாவது சொல்லிங்க flowers. So நாங்க அதை fill பண்ண போறோம். F and S இருக்கு. அப்ப நாங்க என்னென்ன எழுதணும் இங்க spelling? F L O W E R S. Right. So அதை நாங்க இங்க எழுத போறோம். Right? Flowers. Right. S already இருக்கு. So flowers. என்னென்ன letters இல்லையோ அதை மட்டும் நாங்க எழுதி fill பண்ணா right. Correct. Next one. என்னது? Trees. Where do we see the word trees here? Here. Trees. Birds என்றதுக்கு கீழே இருக்கு. Right? So அங்க கொடுத்திருக்கிறது E என்ற ரெண்டு லெட்டர்ஸும் மட்டும்தான். மிச்சத்தை நாங்க fill பண்ண வேணும்.
So first letter என்னது? T R E E S. Trees. Right. So நீங்க ஒவ்வொரு சொல்லையும் எழுதும் போது when you are writing each word, my children, spell the word. Okay? ஒவ்வொரு வேர்டு ஸ்பெல்லிங்கையும் சொல்லி சொல்லி எழுதுனா உங்களுக்கு ஸ்பெல்லிங் வந்து ஞாபகத்தில் இருக்கும். So that you can remember the spellings always. Okay. And the next one, birds. Where do we see the word birds here? இங்கே இருக்கு. Birds. Right. So நாங்க எழுதுவோம். I, D. So first letter இல்ல. D, I, R, T, S. Again பிள்ளைகள் இது plural. பன்மை என்றதால தான் birds. இதுவே ஒரு பறவை மட்டும் இருந்தா bird. Right. Next. Yummy fruits. பழங்கள். Here we have the word fruits. First இருக்கிறதே இந்த பாக்ஸில் fruits. F இருக்கு, T இருக்கு, இல்லாத மற்ற லெட்டர்ஸை நாங்கள் எழுதணும். ஸோ என்னென்ன இல்லை? R, U, I, T, S. F, R, U, I, T, S. Fruits. All right. And last, we have the pond. இங்கே இருக்கிற கடைசி சொல்லும் அதுதான். Pond. P-O-N-D. And இதில் என்ன இல்லை? P இல்லை, N இல்லை, மற்றதெல்லாம் இருக்கு. P-O-N-D. Right? ஸோ உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரிஞ்சா இப்படி ஒரு லிஸ்ட் இல்லாமலே செய்யலாம். Memorize the spelling. All right. Okay. Complete the sentences. வாக்கியத்தை பூரணப்படுத்தட்டாம். சரி. Example பார்ப்போம். Now this is from your workbook. So இந்த பேஜும் எடுத்து வச்சு டீச்சரோட சேர்ந்து செய்யுங்க. Okay, my children, turn to this page on your workbook. Complete the sentences. Example. உதாரணம். There is a pond in Senuri's garden. There is a pond in Senuri's garden. செனுரியின் தோட்டத்தில் ஒரு குளம் உள்ளது. ஒரு குளம். அதனால தான் there is a. Right? Okay. So இதே மாதிரி நாங்கள் இதை ஃபில் பண்ண போகிறோம். பிக்சர் இருக்கு. அந்த பிக்சரில் என்ன இருக்கோ அதுக்குரிய சொல்ல எழுதி தான் நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம். ரைட்? ஸோ இதில் பிக்சர்ஸ் தான் பிள்ளைகள் இருக்கு. ரைட்? வேர்ட் கொடுத்து இல்லை. The word is not there. So you have to look at the picture, find the word and write it in the blank. Right? Picture என்னன்னு சொல்லி பார்த்து அதில் என்ன இருக்கோ அதை இதில் எழுதுனீங்கண்டா அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும், பூரணமாகும். Shall we do this? Yes, it's a interesting activity. Okay. Second one. There are. There are நாங்கள் சொல்கிறது பெண்மை, plural, ஒன்றுக்கு மேல் இருந்தா. ஸோ கண்டிப்பாக இது ஏதோ ஒரு நிறைய இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கணும். There are dash in her garden. What is this picture? What do you see on this picture? Yes, some birds. Very good. பறவைகள். So we write there are birds in her garden. All right. There are birds in her garden. Good. Next one. Again, there are. அப்போ நிறைய இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும். There are dash in her garden. What do you see in this picture? இந்த பிக்சரில் என்ன இருக்கு? Very good, my children. Trees. Yes. So you write there are trees in her garden. All right. Next one. There are, again, நிறைய இருக்கிற ஒரு விஷயம். There are, what is this picture? What do you see? Yes, flowers, பூக்கள். Flowers in her garden. Right? Now you have to know the spellings, my dear children. Spelling தெரிஞ்சாதான் பிழை இல்லாமல் எழுதலாம். Flowers. Right? Spelling நீங்க பாடமாக்கணும். அடுத்தது there
is a. There is a. Right. So, ஒரு விஷயம். Right. ஏதோ ஒன்று தான் இருக்கு. There is a. Yes. What is this? Bird bath. Very good. பாருங்க, you can see a bird here. And the bird and இங்க தண்ணி இருக்கு. So, bird குளிக்கிறதுக்கு வந்து நிற்கிறார். Right. So, there is a bird bath in her garden. B-I-R-D B-A-T-H. Right. இதில் பிள்ளைகள் நாங்கள் பாத் என்றதுக்கான ரீசன், பாத் என்றால் குளித்தல். ரைட். இங்கிலீஷில் நாங்கள் வந்து பாத் என்று சொல்கிறத நாங்கள் முழுசாக ஃபுல்லாக தலையிலேருந்து குளிக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது பாத். ரைட். ஸோ அதனால தான் இதுக்கு நாங்கள் பேர்ட் பாத் என்று சொல்கிறோம். பிகாஸ் பறவைகள் வந்து குளிக்கும் இடம். Right? Okay. So now this was an interesting activity and you would have learned lot of new words today and you know how to describe a garden. இப்போ ஒரு தோட்டம் எப்படி describe பண்றது, விவரிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய புது சொற்கள் பார்த்தீங்க. With this, we finish this lesson. Lesson number 1. Now I will meet you to teach lesson number 2.